மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதத்தின் 27ஆம் அத்தியாயத்தில் மக்கள் வினவினார்கள், ஸ்கந்தனே, துயரம், சோகம் மற்றும் பயத்தால் உந்தப்பட்டு தனிமையான காட்டில் மானஸ்வியின் அந்த உதவியற்ற பக்தியுள்ள மனைவி என்ன செய்தாள்? அதற்கு ஸ்கந்தன் கூறினார், சிஷ்யர்களே, சாவித்ரி ஒரு பக்தியுள்ள மனைவி என்பதை அறிந்து தர்மராஜனே வந்தார். அளவற்ற பிரகாசத்துடன் கூடிய அந்த கருமையான சிவந்த நிறமுடைய மனிதனை கண்டு அந்த பக்தியுள்ள மனைவி கேட்டாள், மனிதனே, உலகிற்கே அச்சமூட்டும் நீ யார்? அதற்கு யமராஜர் கூறினார், தேவியே, மானஸ்வினி தங்கள் கணவர் மிகவும் இளையவர். மேலும் தேவியே, தமது பயங்கரமான ஒளி தாங்க முடியாதது. மகாதேவியே, இதை அறிந்து நானே வந்துள்ளேன். அவளை அழைத்து கொண்டு யமராஜன் தனது யம நகருக்கு புறப்பட்டான். பின்னர் சாவித்ரி தன் கணவரின் ஆன்மாவை பின்தொடர்ந்தாள். யமராஜன் கூறினான், மகாதேவியே, வெகு தூரம் வந்துவிட்டாய். இப்போது இல்லம் திரும்புவாய். உன் மறைந்த கணவரின் இறுதிச் சடங்குகளை செய்வாய். யமராஜனின் வார்த்தைகளை செவிமடுத்த சாவித்ரி அவரிடம், மாண்புமிகு தர்மராஜரே, தங்கள் முன்னிலையில் எனக்கு வெட்கமோ வருத்தமோ இல்லை. தேவர்கள் அனைவருக்கும் அதிபதியே, நான் எப்படி வருத்தப்பட இயலும்? அதுவும் என் கணவரின் முன்னிலையில். நீங்கள் தர்மத்தை காத்து தர்மத்துடன் நடக்கிறீர்கள். இன்று உங்கள் தரிசனம் நிரந்தரமாக இருக்க இயலாது. உங்கள் தரிசனம் ஒருபோதும் நிரந்தரமாக இருக்க முடியாது என்று உன்னத மனிதர்கள் கூட கூறுகிறார்கள். வேதங்களை அறிந்தவர்கள் ஒன்றாக நடப்பதாலேயே நட்பு உருவாகிறது என்கிறார்கள் என்றாள். அவள் வார்த்தைகளை செவிமடுத்த தர்மராஜன் மகிழ்ந்தார். மேலும் வரங்களின் அதிபதியும் வரங்களை அளிப்பவருமான யமராஜன் சாவித்ரிக்கு ஒரு வரத்தை அளித்தார். சாவித்ரி தன் மாமனாரின் பார்வையை பெற்றாள். அவள் தன் தந்தைக்காகவும் தன் 300 மக்களுக்காகவும் ராஜ்யத்தையும் அழகையும் அடையும் வரத்தை கேட்டாள். யமராஜனின் முன்னிலையில் தன் கணவரின் மறுபிறவிக்கான வரத்தையும் கேட்டாள். பின்னர் சாவித்ரி தர்மராஜனிடம் சென்றாள். சாவித்ரிக்கு எல்லா வரங்களையும் அளித்த பின்னர் யமராஜன் தன் உலகத்திற்கு சென்றான். சாவித்ரி தன் கணவரின் தலையை தெய்வத்தின் தலையின் மீது வைத்தாள். பிரம்மனே, அதன் பின்னர் சத்தியவான் விழித்து கொண்டு, மணமகனே, சகோதரியே, இந்த நேரத்தில் நான் ஒரு அற்புதமான கனவை கண்டேன் என்று கூறி தர்மராஜன் சாவித்ரியிடம் கூறிய எல்லா சம்பவங்களையும் விவரித்தான். சாவித்ரியும் யமராஜனுடன் நிகழ்ந்த உரையாடலை குறித்து சத்தியவானிடம் கூறினாள். சூரியன் அஸ்தமித்த பின்னர் நாராயண மன்னன் தன் மகளின் வருகையை எதிர்பார்த்து அங்குமிங்கும் ஓடத் தொடங்கினார். தன் மகளின் வருகைக்காக அரசர் தியுமத்சேனர் ஆசிரமங்களுக்கு இடையில் அலைந்தார். மகன் கிடைக்காததால் நாம் இருவரும் குருடனின் கைத்தடியைப் போல இருக்கிறோம். அந்த சத்தியவான் இல்லாமல் நாம் இருவரும் எங்கே செல்வோம் என்று புலம்பத் தொடங்கினர். இவ்வாறு அரசரும் அவரது மனைவியும் துக்கத்தினால் வருந்தி, மகனே, மகனே என்று பிராமணர்களை மீண்டும் மீண்டும் அழைக்கத் தொடங்கினர். இவ்வாறு திடீரென்று அரசர் தியுமத்சேனரின் விழிகள் திறந்தன. இந்த அதிசயத்தை கண்ட ஆசிரம துறவிகள், அரசே, பெருமகனே, இந்த விழிகள் திறந்திருப்பது நீங்கள் நிச்சயமாக உங்கள் மகனுடன் இணைவீர்கள் என்பதை குறிக்கிறது என்று அமைதியாக கூறினர். ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்களே என்று கூறத் தொடங்கினார். துறவி இதை குறித்து உரையாடி கொண்டிருந்த அதே கணத்தில் சத்தியவான் அனைத்து பிராமணர்களையும் வணங்கி தன் பெற்றோரையும் வணங்கினான். அதன் பின்னர் தாமரை விழிகளுடன் தேவி சாவித்ரி வந்து தன் மாமியார் மற்றும் மாமனாரின் பாதம் பணிந்து வணங்கினாள். முனிவர்கள் கூறினார்கள், சாவித்ரியே, உன்னத தேவியே, வயதான மாமனாரின் விழிகள் தோன்றியதற்கான காரணம் உனக்கு தெரியுமா என் வினவத் தொடங்கினர். அதற்கு சாவித்ரி, முனிவரே, வயதான மாமனாரின் விழிகள் தோன்றியதற்கான காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் என் கணவர் நீண்ட நேரம் உறங்கினார், அதனால்தான் அது தாமதமானது என்றாள். சத்தியவான் கூறினார், பிராமணர்களே, இந்த சாவித்திரியின் செல்வாக்கினால்தான் என்று சொல்லத் தொடங்கினான்.
இதற்கெல்லாம் எனக்கு வேறு எந்த காரணமும் தெரியாது. இவையெல்லாம் சாவித்திரியின் தவத்தின் விளைவு. சாவித்திரியின் விரதத்தின் பலனை நான் இப்போது காண்கிறேன். ஸ்கந்தன் கூறத் தொடங்கினார். சத்தியவானுடன் இவ்வாறு உரையாடல் நிகழ்ந்து கொண்டு இருந்தபோது மன்னன் தியுமத்சேனனின் நகர மக்கள் வந்து, மன்னா, உங்கள் எதிரி மன்னன் கொல்லப்பட்டு விட்டான். உங்கள் ராஜ்யத்தை அபகரித்த கொடுங்கோல் மந்திரியும் கொல்லப்பட்டு விட்டான். அதாவது இந்த நகர மக்கள் அனைவரும் உங்களிடம் வந்துள்ளனர். மன்னரே, இறைவனே, நீங்கள் எழுந்து சென்று உங்கள் ராஜ்யத்தை ஆளுங்கள். மன்னா, மந்திரி மற்றும் புரோகிதரால் நீங்கள் அரியணையில் அபிஷேகம் செய்யப்படுகிறீர்கள் என்று கூறினார். ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்களே, அந்த மன்னன் நகர மக்களுடன் தன் நகரத்திற்கு சென்று தன் முன்னோர்களின் ராஜ்யத்தை அடைந்தான். சபிதானி மற்றும் சத்தியவான் இருவருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மகன்கள் பிறந்தனர். மேலும் விரதத்தின் பலனால் சபிதானியின் தந்தை அஸ்வபதிக்கும் யமராஜனின் அருள் பெற்ற மனைவியின் மூலம் 10 மகன்கள் பிறந்தனர். பிராமணர்களே, இந்த மாபெரும் விரதத்தை உங்களுக்கு அந்த மகா முனிவர் கூறினார். இந்த விரதத்தின் பலனால் ஷீனாயு, சாவித்திரியின் கணவன், மீண்டும் உயிர் பெற்றார். இதன் பொருள் அனைத்து பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாகும். இந்த விரதம் அவர்களின் கணவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கிறது. சென்று உமது ராஜ்யத்தை ஆள்வீராக. அரசே, மந்திரி மற்றும் புரோகிதரால் தாம் அரியணையில் முடிசூட்டப்படுகிறீர். ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்களே, இந்த மாபெரும் விரதம் உங்கள் அனைவருக்கும் கூறப்பட்டது. இந்த விரதத்தின் பலனால் ஷீனாயு, சாவித்திரியின் கணவர், மீண்டும் உயிர் பெற்று சத்தியவான் உயிர் பெற்றார். அதாவது எல்லா பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதமே கணவனுக்கு நல்வாய்ப்பின் பலனை தரும். சென்று உமது ராஜ்யத்தை ஆண்டருள்வீராக. அரசே, மந்திரி மற்றும் புரோகிதரால் தாம் அரியணையில் முடிசூட்டப்படுகிறீர். ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்களே, அந்த அரசன் புரோகிதர்களுடன் தன் நகரத்திற்கு சென்று தன் முன்னோர்களின் ராஜ்யத்தை அடைந்தான். சபிதானி மற்றும் சத்தியவான் இருவருக்கும் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது. மீன் மூலம் 10 மகன்கள் பிறந்தனர். பிராமணர்களே, இந்த மாபெரும் விரதம் உங்கள் அனைவருக்கும் கூறப்பட்டது. இந்த விரதத்தின் பலனால்